இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு, இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துலருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில கொஞ்சம் அனுபவம் இருக்கு. சினிமாவுக்கு வந்த புதுசுல நம்மள கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமா இருப்போமோ, அப்படிதான் இருந்திருப்போம். நெறைய பேருக்கு அத கடந்து வராதவங்க நம்ம லைஃப்ல கொஞ்சம் பேர் கண்டிப்பா நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து அத கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள்ல சில பேர் வந்து கடக்க முடியாம, நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்து விழுந்த மாரி ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோட எல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா? நம்மலாம் தெரியாம சினிமாவுக்கு வந்துட்டோம். உலக சினிமாலாம் பேசுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமிச்ச பல பேர் வந்து வந்து சேரவே இல்ல. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து அவங்க இவங்ககிட்டலாம் இவ்வளவு இருக்கேப்பா! பைசைக்கிள் டீல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, அக்ரோகோசாலேருந்து இப்படி பேசுறாங்களே! அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போறப்போ, எங்கேயோ ஒரு கடையில அந்த மாரி நபர்கள ஒண்ணுமே இல்லாம பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமா இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதுல கதைய எங்கேயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றாரோன்னு நினைக்கிறேன் டைரக்டரு. என்ன சொன்னாருன்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்துல வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கு. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துறக்கூடாதாங்கிற ஒரு பெரும் ஏக்கம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இதுக்குள்ள விழுந்துறக்கூடாதே! எப்படியாவது மீண்டுறணும். அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேல பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற ஒரு இந்த படம் ஒரு மனு மாரி பார்க்குறேன் நானு. அப்படி ஒரு படம். எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்கள சொல்லுவாங்கல்ல. கேமராமேன்லேருந்து ஆரம்பிச்சு, மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, குரு சோமசுந்தரம், அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அந்த படத்தில பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு, அப்புறம் பலூன் பிக்சர்ஸ். போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலயும் ஒட்டி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகா ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன். கண்ண ஒரு தடவ மணி சார் தான் சொன்னாராம், காலையில விடிஞ்சா எல்லா இடத்துலயும் மஞ்சளா தெரியும்னு சொல்லி அலைபாயுதைக்காக ஒரு போஸ்டர் ஒட்ட சொன்னாராம். அது மாரி எங்க பார்த்தாலும் கயிற தொங்கிட்டு இருக்கிறது தான் இருக்கு. சிட்டி மொத்தமும். காரணம் என்னன்னு பார்த்தா, அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்காரு அதுலன்னு. வாழ்த்துக்கள். மொத்தமா இந்த டீம் மொத்தத்துக்கும் வாழ்த்துக்கள். இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது. உள்ள அவ்வளவு டென்ஷனான, அழகான, மிக சரியான விஷயங்களோட, ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட மிக அற்புதமான படமா இது வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் ஆக்சுவலாக லேட்டாக வரல, ஐம் ஆன் டைம். இந்த கூலிங் கிளாஸ் போடுறவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சு, தம்பி ரஞ்சித் முதல்ல, அடுத்தது மிஸ்கின், அடுத்தது நான் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஐ செகண்ட் வாட் எவர் மிஸ்கின் அண்ணன் செட் about the whole film. And I'm going to pick only few points out of that and I'm going to speak to you guys on it. And this film is a very special film for me because the one which has made me what I am today in whole of India is Sarpeta as a daddy. And I'm very grateful and thankful to Paranjit for giving me that opportunity. Till the film was released, I never thought that film is going to be a hit and it's going to give me great names. But this film is not released yet, but I'm sure that it's going to give me good name and great satisfaction. I came running to be part of this, and it's a beautiful film. And let me make it a little lighter. என்னன்னா மிஷ்கின் அண்ணன் வந்தோன்னா சொன்னாங்க, நிறைய அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. பல விதமான அடிக்ஷன் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன். ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. வேறு எந்த அடிக்ஷனுமே கிடையாது. It matters a lot and it gets into your heart, mind, soul, people, family, and also the environment around you. I'm not saying, or this film is also not preaching that don't drink. The film is giving you hope. That is more important. Life is all about hope, and every religion or every person who is an motivation for you, or people who like you, your mother is a great hope in your life. This film is exactly the same. This film is going to give you hope. ரெண்டு விஷயம் இருக்குங்க.
குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று, அதில் இருக்க சந்தோஷம் ஒன்று, குடிக்காமல் ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக பாடலாசிரியர் ரமேஷ் வைத்யா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே பயங்கர குதுகுதுப்பு. அதுக்கடுத்து இயக்குனருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இது இருக்கு, இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எப்படி பேச போறோம்னா, குதுகுதுப்பு எதுக்கு அப்படின்னா, பழைய ஞாபகம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களினுடைய படம் ரிலீஸ் ஆகும். அப்ப திட்டம் போடுறதெல்லாம் வேற. தியேட்டருக்கு இன்னும் 3 நாள்ல வரப்போகுது, 2 நாள்ல வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம். அங்க வாசல்ல போய் கூட்டத்தை காத்திருப்போம். அது ஒரு பழைய ஞாபகம். இதுல தற்செயலாக அண்ணன் குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர். ஒண்ணு. நம்மளும் முன்னால காலத்துல டிம்பப்பா டிம்பரப்பப்பான்னு பாடிவிட்டு நைட்டு ஃபுல்லா பகல்ல பப்பர பப்பான்னு படுத்து கிடக்கிறதுல இருந்து, இது என்னடா இந்த 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 ட்ரெய்லர் பார்த்தோம், 2, 3 பாட்டு பார்த்தோம். அப்படியே நடுங்கி போயிடுச்சு. அந்த குதுகுதுப்புங்கிறது வந்து வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதுல இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும், மில்லி மீட்டரையும் அந்த அந்த இது வேற மில்லி. சின்ன மில்லி மீட்டரையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்க கேள்வி கூட பட்டிருக்கலாம். இதுல நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட. நான்லாம் குடிக்க மாட்டேன் தெரியுமா? அப்பப்போ கட்டிங்கே போடுவேன் அப்படின்னாக்கா, கட்டிங் தான் போடுவாப்புல. ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும். இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவலா எங்கே போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்கு. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்கா, அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரில் ஓடும் பொழுது. முதல் நாள் என்னமோ சொல்கிறான், வெட்டி போடுறேன் குத்தி போடுறேங்கிறான். அது என்னன்னு நமக்கு புரியல. படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோவில் போகும்போது குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க, கொடூரத்துக்கு. அப்போ மறுநாளைக்கு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ அந்த ஆதுரமா அப்படி கையை பிடிச்சி வச்சிருக்கான் பாருங்க. அந்த அம்மா கையை பிடிச்சி 2 கைக்குள்ளேயும் வச்சு, அந்த நேரத்தில் அந்த மூஞ்சியை பாருங்களேன். அது இந்த படத்தில் இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்கே வாழ்க்கையில் எங்கே பார்க்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறது மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான். உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ். இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அடைச்சி வச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புஸ்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விர்றாங்கிறான்ல, என்னை விர்றா நான் காப்பாற்றுங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு புக்கு படிக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லாக இல்லாததை பண்ண வேண்டியது சிரிப்பு தான். அந்த டிம்பரப்பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதாக இருக்கும். அப்போ மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதில் உள்ளே போய் நான் பார்த்துருக்கேன். விதவிதமாக சொல்லியிருக்காங்க. அது உள்ளே அடைஞ்சு கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேற இருக்கு. ஒருத்தன் சொன்னான், ஒரு நண்பர் நம்மள மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்கிறான், என் குழந்தை 9 மாதம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன், 100 ரூபா கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. அதை எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையாக வந்தது, பொங்கு போதையாக நேற்று நைட்டு இருந்தது, காலையில் 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காத மயக்கம்தான். அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்கே போவான்? சரக்கு கடைக்கு. அதுதான் பிக் புக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர், பிக் புக்கு. இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித், தயாரிப்பாளர்கள் சொல்லலாம் இது என் படம்னு, இயக்குனர் சொல்லலாம் என் படம் 24ஆம் தேதி ரிலீஸுங்க என்ன. என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லி மீட்டர்னு சொன்னேன்ல, அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம், இது நான் நினைக்கிறேன், இது என் படம்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில். அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள். இந்த படம் எப்போ ஜனவரி 24 பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்குது. முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன். நாளைக்கு ஜனவரி 24 வச்சா என்னையும் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வரிசை நம்பராக தான் வைப்பீங்களா, 4 நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு வெறி
பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு. இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தா நாகரிகமாக இருக்கிறதுனால 24 வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொன்றிலையும் தன்னை அடையாளம் பார்த்து கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க. இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார், இவர் நல்லா மியூசிக் போடுவார், நல்லாமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அது அப்படித்தானே இருக்கும், இயல்பான விஷயம். பட ரிலீஸுக்காக உங்களைப் போல நானும் காத்திருக்கேன். மிகுந்த நன்றி.